பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, நாகும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நினிவே பட்டணத்தில் வாழக்கூடிய தேவ மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இடுக்கம் என்கிற வார்த்தைக்கு தீமை அல்லது நெருக்கம் அல்லது துன்பம் என்று பொருள். அப்போ இது நினிவே பட்டணத்தில் வாழ்கிற தேவ மக்களுக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் சந்தித்த இடுக்கம், இதுவரைக்கும் சந்தித்த துன்பம், இதுவரைக்கும் சந்தித்த நெருக்கம் இனி உங்களுக்கு திரும்ப வராதென்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான இந்த காலை பொழுதிலும் கூட ஸ்தோத்திரம், பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே, அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்திலே அல்லது ஊழிய ஸ்தலத்திலே ஒருவேளை இதுவரைக்கும் இடுக்கத்தை நீங்கள் சந்தித்து வருகிறீர்களா? இந்த பகல் வேளை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இதுவரைக்கும் உண்டான இடுக்கம், இதுவரைக்கும் உண்டான நெருக்கம் இனி உன் வாழ்க்கையில திரும்ப வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 14 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவ மனிதனாகிய தாவீது இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் கணக்கெடுப்பு நடத்தும்படியாக அவர் ஏவப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். ஆனால் அவர் தொடர்ந்து அதை வலியுறுத்தி இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் அவர் கணக்கெடுப்பு நடத்தினார். அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிற்பாடு, அந்த காரியம் செயல்பட்ட பிற்பாடு அவர் இருதயம் சஞ்சலப்பட்டது, அவர் இருதயம் வாதிக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுதுமே தேவ சித்தத்திற்கு விரோதமாக நாம் செய்கிற பொழுது நமக்குள் சஞ்சலங்கள் வர ஆரம்பிக்கும், வருத்தங்கள் வர ஆரம்பிக்கும். இப்பொழுது தாவீது இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுப்பு நடத்தினாலே மிகவும் வருத்தத்தில் இருந்தார். அப்பொழுது காத் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாவீது இடத்தில் அனுப்பி, ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்தபடியால் ஆண்டவர் 3 விதமான தண்டனைகளை உனக்கு முன்பதாக வைக்கிறார், ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்லி காத் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதில் முதலாவது தண்டனை 7 வருட பஞ்சம். 3வது தண்டனை சத்துருக்கள் 3 மாதம் பின்தொடர்ந்து வருகிற ஒரு அனுபவம். சத்துருக்கள் பின்தொடர்ந்து வருவார்கள், தாவீது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். 3வது கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை என்னவென்று சொன்னால் 3 நாள் அளவும் கொள்ளை நோய். அப்போ 3 விதமான தண்டனை தாவீதின் சமூகத்திலே வைக்கப்படுகிறது. ஒன்று 7 வருட பஞ்சம், 2வது 3 மாதம் சத்துரு பின்தொடர்தல், தாவீது ஓடிக்கொண்டே இருத்தல், 3வது 3 நாள் அளவும் கொள்ளை நோயினால் ஜனங்கள் அழிக்கப்படுதல். இப்படி 3 விதமான தண்டனைகளை தாவீது முன்பாக வைத்த பொழுது, அங்கு தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன், கொடிய நெருக்கத்தில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய துன்பத்தில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அங்கு வருத்தப்பட்டார். ஒருவேளை தாவீதை போல இந்த பகல் வேளை கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கலாம், பண நெருக்கடியிலே அகப்பட்டிருக்கலாம், பொருளாதார நெருக்கடியிலே அகப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகளின் நிமித்தமா ஏதாவது கொடிய இடுக்கண்ணிலே அகப்பட்டிருக்கலாம், மனித வார்த்தைகளால் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கலாம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே கொடிய இடுக்கண்கள் வந்த பொழுது 7 வருடம் பஞ்சம் என்று சொன்ன பொழுது 7 வருடம் பஞ்சத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர்வதை அவர் விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய கரத்தில் விழுவதை விட, மனிதனை சார்ந்து கொள்வதை விட கர்த்தருடைய கரத்திலே விழுவது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து விடுவது, கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது, இந்த இடுக்கமான சூழ்நிலையில கூட, இந்த இடுக்கமான நேரத்தில் கூட தேவனை சார்ந்து கொள்வது எவ்வளவு நல்லது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியால் 3 நாள் கொள்ளை நோயை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 3 நாள் கொள்ளை நோயை தெரிந்து கொண்ட பொழுது, ஸ்தோத்திரம், தேவதூதன் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த ஜனங்களை அழித்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே 3 நாளளவும் ஜனங்கள் மரித்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் உடனே தேவதூதனை பார்த்து, அந்த ஜனங்களை வாதிக்கிற கொள்ளுகிற தேவதூதனை பார்த்து, ஸ்தோத்திரம், உன் கரத்தை நீட்டாதே என்று ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை கொல்லாதே என்று ஆண்டவர் சொன்னார்,
செய்ய நினைத்த தீங்குக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அன்பானவர்களே, 7 வருட பஞ்சத்தை தெரிந்து கொண்டிருந்தால் மனித அனுகூலம் கிடைத்திருக்குமா என்று தெரியாது. ஒருவேளை 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர்கிற ஒரு காரியத்தை தாவீது தேர்ந்தெடுத்திருந்தால் அவங்க கண்களிலும் தயவு கிடைத்திருக்காது. ஆனா தாவீது 3 நாள் கொள்ளை நோயை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய கருணை மிக பெரியதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே விழுந்ததனாலே, கர்த்தரை சார்ந்து கொண்டதனாலே அவ்வளவு பெரிய கொடிய இடுக்கணில் இருந்து ஆண்டவர் தாவீதையும் இஸ்ரவேல் மக்களையும் காப்பாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொடிய இடுக்கணில், கொடிய நெருக்கடியில சிக்கி தவிக்கலாம். பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி நிமித்தமா, சூழ்நிலைகளின் நிமித்தமா, வேலை பழுவுகளின் நிமித்தமா நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஊழிய ஸ்தலத்தை நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். யாருடைய தயவு இல்லாமல், யாருடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஏற்பட்ட இடுக்கம் இனி உன் வாழ்க்கையில வராது, இதுவரைக்கும் ஏற்பட்ட இடுக்கம் உன்னுடைய ஊழியத்தில் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இடுக்கம் வருகிறதோ, தீமை வருகிறதோ, நெருக்கம் வருகிறதோ, முதலாவது மனிதனை சார்ந்து கொள்ளக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். 7 வருட பஞ்சத்தை தெரிந்து கொள்ளவில்லை, 3 மாதம் சத்துரு பின்தொடர்கிற அனுபவத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் மனிதனை சார்ந்து கொள்ள விரும்பவில்லை. கர்த்தரின் பட்சத்திலேயே சார்ந்து கொள்வதை, கர்த்தரையே சார்ந்து கொள்வதை அவர் பாக்கியமாக கருதினார். ஒன்று, ஸ்தோத்திரம், எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இடுக்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் மனிதனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, ஸ்தோத்திரம், இடுக்கம் வருகிற பொழுது, ஆபத்து வருகிற பொழுது, சூழ்நிலைகள் கண்டு பயந்து ஓடாமல் தாவீதை போல தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க பழக வேண்டும், ஜெபித்து ஜெயமெடுக்க பழக வேண்டும். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தரை சார்ந்து கொண்டால் எவ்வளவு பெரிய தீங்கில் இருந்தும், எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் தப்பிவித்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாவீதை கொடிய இடுக்கணிலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் இந்த பகல் வேளையிலே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களையும் இடுக்கணிகளில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பட்சத்திலே சார்ந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். இதுவரைக்கும் ஏற்பட்ட இடுக்கம் இனி உங்கள் வாழ்க்கையில வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே அப்ப இன்றைக்கு எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கலாம். பண நெருக்கடியில், பொருளாதார நெருக்கடியில், இக்கட்டான சூழ்நிலையில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை கொடிய இடுக்கணில் பிள்ளைகள் அகப்பட்டு இருக்கலாம். இந்த இடுக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தில் காணப்படுகிற ஸ்தோத்திரம் எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி எல்லைகளில் அனுகூலத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண தடைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடும். ஸ்தோத்திரம், இந்த நாளிலே கர்த்தர் முன் சென்று, இவர்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்கிற வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில் தீர்க்கமாய் நிறைவேற மனதார ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.